வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோவை வந்து அழகாக எடிட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலிமா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் அழகாக எடிட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரை அதுவும் சீக்கிரமாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்காங்க. ஓகே, இந்த ஆப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி செட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஆப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ப்ரொஃபைல் பைசஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து சிஆல்னு இருக்கும், அதை கொடுத்துக்காங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்தா இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இப்போ கொடுக்குற நான் ரீப்ளேஸ்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரி போயிடும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்காங்க. எந்த ஃபோட்டோ டிபியாக வைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வேணும்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸ்லைடு டு ரிமூவ் பேக்ரவுண்ட்னு இருக்கும். நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இது மாதிரி. ஓகே, இது மாதிரி ரிமூவ் ஆயிரும். கீழே ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இது மாதிரி செட் ஆயிரும். ஓகே, இப்போ ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கீழே பாருங்கள், ஷேடோ, அவுட்லைனு, ரிஃப்ளெக்ஷனு, எடிட்டு, கிராப்பு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷேடோ கொடுக்குறேன். ஷேடோவில் வந்து ட்ராப் ஷேடோ, அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஒப்போசிட்டி வந்து 100 கொடுத்துட்றேன். பிளர் ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலே. அந்த பிளர் ஆப்ஷனை வந்து நானும் அதை 100 கொடுத்துட்றேன். கலர் வந்து நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டு ஷேடோ கலரு பிளாக் கலராக கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பிளர் பாருங்கள் கம்மி பண்ணி அதிகப்படுத்துகிறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோட்டோவில் வந்து பாருங்கள், பிளாக் கலர் வந்து பேக்ரவுண்டில் பாருங்கள் ஷேடோ வந்து கம்மியாகி அதிகமாகும். இது மாதிரி. ஓகே, இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டு வந்து பாருங்கள், கீழே ரீப்ளேஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் என்ன கலரோ அதே மாதிரி ரீப்ளேஸ்லேயே அதே கலராக இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ பேக்ரவுண்ட் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலரை வந்து நம்ம பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் இருக்கும் சைட்லேயே, அது கொடுத்தீங்கன்னா டிக் ஆயிரும். இப்போ மேலே பாருங்கள், ஒரு ஏரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்துட்டு இப்போ சேவ் ஆயிரும். சேவ் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ உடனே வந்து உங்கள் ப்ரொஃபைல் வாட்ஸ்அப் போயிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து டிபி வந்து செட் பண்ணிக்காங்க. ஓகே, செட் பண்ணினா இதே மாதிரி வந்துடும் நம்ம வாட்ஸ்அப்புக்கு. ஓகே, இந்த ஆப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இன்ஸ்டால் பண்ணி இதேமாதிரி உங்கள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப் டிபியை எடிட் பண்ணி செட் பண்ணிக்காங்க.